தியத்திரா சபை ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அநேகரை பாவத்துக்குள்ளாக்குற ஒரு ஸ்திரீ உன் சபையில ஓடுகிறதும் ஒடியாடுகிறதும் நடக்கிறதும் ஓதிக்கிறதுக்கும் நீ இடம் கொடுத்து வாழ்க்கையை நீ இழந்து போவதற்கு எதுவா நீ போயிட்டு இருக்கிற. அந்த சபையில தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளை, அந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணே பயங்கரமான பாவத்துல அநேகரை பாவத்துல விழத்தழுகிற ஒருத்தியாய் செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த முழு சபைக்கு அது ஆபத்து. பாவமும் ஊழியமும் ஒன்றாக செயல்பட முடியாது. பாவம் செய்து கொண்டே ஊழியம் செய்யக்கூடாது. அதை விட ஒரு பெரிய ஆபத்து வேற இல்லை. ஏன்னா ஊழியம் செய்யற ஒரு விழுந்தா ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்து விழ வைப்பாங்க. இந்த சபையோட பிரச்சனை என்ன என்றால், அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இடம் கொடுத்து அவங்க ஊழியம் செய்யறதுக்கு, அவங்க போதனை பண்றதுக்கு, அவங்க ஆராதனை நடத்துறதுக்கு, அவங்க வந்து மினிஸ்ட்ரியில இன்வால்வ்டா செயல்படுறதுக்கு ஒரு இடம். அதாவது முதல்ல ஊழியம் என்று வரும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவர்களை முழு ஒப்பு கொடுத்தலுக்குள் வர வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான பாவங்களிலிருந்து விளக்க வேண்டியது ரொம்ப அவசியம். என் சபை எம்மால் அன்பா இருக்கிறீங்க, எல்லாரும் செயல்படுறீங்க, ஆனா உங்க ஊழியத்தோடு கூட எது கலந்துருக்குன்னா பாவம் கலந்துருக்கிறது. அது தேவனுடைய பால் ரொம்ப அருவருப்பானது. அது உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு ரொம்ப அபாயகரமானது. ஊழியம் என்று வரும் பொழுது, ஊழிய விஷயத்தில் தலையிடும் பொழுது அதில் மிகுந்த கவனமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும்.